வெல்கம் டு பீவர் வெல்த். மேரிகோ இன்னைக்கு அவங்க Q3 2026 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 27% க்ரோ ஆயிருக்கு, 3537 கோடி. அவங்களோட லாபம் 12% அதிகரிச்சிருக்கு, 447 கோடி. அதே மாதிரி அவங்க வால்யூம் வந்து 8% க்ரோ ஆயிருக்கு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, 21% க்ரோத்து. பேராஷூட் அவங்களோட முக்கியமான ப்ராடக்ட், அதோட ரெவென்யூ வந்து 50% க்ரோ ஆயிருக்கு. பட் வால்யூம் க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா 1% தான். ஏன்னா அவங்க பேராஷூட் ஆயிலோட விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது கோகனட்டோட ப்ரைஸ் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் அவங்க ஆயில் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸ்டில் வால்யூம் க்ரோ ஆயிருக்கு. மேரிகோ வந்து அவங்க பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு நிறைய புது புது பிராண்டை அக்வயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச பிராண்ட் பார்த்தீங்கன்னா பேராஷூட், அப்புறம் சஃபோலா, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா பியர்டோ அக்வயர் பண்ணியிருக்காங்க, பிளிக்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க, ட்ரூ எலிமெண்ட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க. இப்போ ரொம்ப ரீசெண்டாக 4700 BC இந்த பிராண்டையும் அக்வயர் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ்.